இந்தியா அவுட் என்று கூறிய மாலத்தீவின் தற்போதைய நிலைமை என்ன? இந்தியாவிடம் உதவி கேட்டு நிற்கும் மாலத்தீவு, இந்தியாவின் பதில் என்ன? பங்களாதேசுக்கும் அதே நிலைமை. இலங்கை அதிபர் ஏன் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தார்? ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் கச்சா எண்ணெய் அதிகரிப்பு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். இந்தியா மீண்டும் மீண்டும் தனது நல்ல மனதை அண்டை நாடுகளுக்கு காட்டி வருகிறது. நமக்கு துரோகம் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை நாடி வந்தால் வரவேற்று உபசரிப்பதுதான் நமது தாய் மண்ணின் அடையாளம். தற்போது இந்தியாவிடம் மாலத்தீவு இந்திய நாணயம் ஸ்வாப் செய்வது குறித்து கேட்டுள்ளது. இந்திய அரசும் அதை பரிசீலித்து வருகிறது. மாலத்தீவில் மிகப்பெரிய திட்டமான கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி திட்டத்தில் இந்தியா $500 மில்லியன் முதலீடு செய்தது. இதில் $100 மில்லியன் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. மீதமிருக்கும் $400 மில்லியன் கடனாக கொடுக்கப்பட்டது. சுமார் 6.7 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் கட்டும் பணியை இந்தியாவின் ஆப்கன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துவக்கியது. மாலேவை திலாபூஷே துறைமுகத்துடன் இந்த பாலம் இணைக்கிறது. மாலத்தீவு தற்போது ஒரு பெரிய பொருளாதார மற்றும் தூதரக சிக்கலில் சிக்கியுள்ளது. முன்னதாக இந்த துறைமுக திட்டத்தை சீனாவுக்கு மாற்றியிருக்கிறார் மாலத்தீவு அதிபர் முகமது மியூஸ். தற்போது மாலத்தீவின் கருவூலத்தில் நிதி கிடையாது. எனவே இந்தியா கொடுத்த $400 மில்லியன் திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் கேட்டுள்ளது மாலத்தீவு. IMF, உலக வங்கி இரண்டும் மாலத்தீவை திவால் ஆகும் என்று எச்சரித்துள்ளன. இந்த சூழலில் இந்தியா முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அதாவது ஏற்கனவே பலமுறை உதவி செய்துள்ள மாலத்தீவுக்கு கால அவகாசம் கொடுப்பதா வேண்டாமா என்பதுதான். இந்தியா நிதி உதவி செய்தால் திட்டத்தை சீனாவுக்கு கொடுக்கிறது மாலத்தீவு. எதிர்காலத்தில் இந்த துறைமுகத்தை சீனா பயன்படுத்தும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இந்தியா தனது பெருந்தன்மையை காட்டியிருக்கிறது. பொருளாதார சிக்கலில் சிக்கியுள்ள மாலத்தீவுக்கு கரன்சி ஸ்வாப் வசதி மூலம் காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறது. இந்தியா இந்த உதவியை செய்யாவிட்டால் மாலத்தீவு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் அபாயம் உள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை மாலத்தீவுகளின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். கரன்சி ஸ்வாப் என்றால் என்ன பார்க்கலாம். கரன்சி ஸ்வாப் என்பது 2 நாடுகள், வங்கிகள் அல்லது நிறுவனங்கள் இடையே ஏற்படும் ஒரு நிதி ஒப்பந்தம். நாணயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொள்வது. குறிப்பிட்ட காலத்திற்கு முதலீட்டு தொகை மற்றும் வட்டி ஆகியவற்றை செலுத்த ஒப்புக்கொள்வதாகும். உதாரணத்திற்கு இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு $1 தேவைப்படுகிறது. ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு ₹2 தேவைப்படுகிறது என்றால் இந்திய நிறுவனம் ரூபாயை வழங்கும், அமெரிக்க நிறுவனம் டாலரை வழங்கும். இதுதான் கரன்சி ஸ்வாப் என்று அழைக்கப்படுகிறது. முன்பு இந்தியா அவுட் என்ற பிரச்சாரத்தை துவக்கியவர்தான் மாலத்தீவு அதிபர் முகமது மியூஸ். உலகம் உருண்டை என்று கூறுவது இதனால்தான். பாருங்கள், இன்று உதவி கேட்டு நம் வாசலில் நிற்கிறார்கள். நவம்பர் 2023 இந்தியா அவுட் பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஆட்சிக்கு வந்தவர்தான் அதிபர் முகமது மியூஸ். ஆட்சிக்கு வந்ததும் இந்திய இராணுவ பணியாளர்களை திருப்பி அனுப்பினார். மாலத்தீவுகளின் இறையாண்மையை இந்தியா மீறுகிறது என்று குற்றம் சாட்டினார். பிப்ரவரி 2024க்குள் அனைத்து இந்திய படைகளும் வெளியேற வேண்டும் என்றார். இதையடுத்து 2024 மே மாதத்திற்குள் முழுமையாக இந்திய படைகள் வெளியேறினர். பின்னர் முகமது என்ன செய்தார்? சீனாவுடன் நெருக்கமானார். தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சீனா சென்றிருந்தார். அங்கு பல பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சில மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி மற்றும் இந்தியர்கள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டனர். இதனால் இந்தியா மாலத்தீவு உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்துதான் இந்திய பிரதமர் மோடி மாலத்தீவின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் இந்தியாவின் லட்சத்தீவு கடற்கரைக்கு சென்று இருக்கை போட்டு அமர்ந்தார். அதாவது மாலத்தீவு முழுக்க சுற்றுலாவை நம்பியிருக்கிறது. அதேபோல் நமது லட்சத்தீவும் சுற்றுலா பகுதிதான். லட்சத்தீவு கடற்கரையில் அமர்ந்து நடந்து தனது புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார். உடனே நெருப்பு பற்றி கொண்டது. இந்தியர்கள் பெரிய அளவில் பிரதமர் மோடியை பின்பற்றி மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என்ற முடிவை எடுத்தனர். இதுவே மிகப்பெரிய செய்தியை உலகிற்கு அனுப்பியிருந்தது. மேலும் சுற்றுலா வருமானம் மாலத்தீவுக்கு பெரிய அளவில் குறைந்தது. இது மாலத்தீவை சிந்திக்க வைத்தது. மீண்டும் தற்போது இந்தியாவை நாடியிருக்கிறார் மியூஸ்.
சீனாவிடமிருந்து எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கவில்லை. மியூஸ் பின்னர் இந்தியாவுக்கு வந்திருந்து இந்தியாவை மிகவும் நம்பிக்கையான கூட்டாளி என்றார். ஈரான் போரினால் எரிசக்தி கிடைக்காமல் மாலத்தீவு சிக்கியுள்ளது. இந்தியாவிடம் கேட்டது. இங்கும் இந்தியா பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்தது. அவசர தேவைக்காக பெட்ரோல், விமானத்துக்கான எரிவாயு சிறப்பு அவசர கோட்டா மூலம் மாலத்தீவுக்கு இந்தியா அனுப்பியது. இதன் மூலம் அந்த நாட்டின் டூரிசம் முற்றிலும் பாதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் தொடர உதவியது. இந்தியாவுக்கும் மாலத்தீவு முக்கியமானது. இந்திய பெருங்கடலில் இருக்கும் முக்கிய தீவு இது. 1200 தீவுகளை உள்ளடக்கியது தான் இந்த தீவு. பிராந்திய பாதுகாப்புக்கு முக்கியமானது. மத்திய கிழக்கு நாடுகள் ஆசியாவுக்கான கப்பல் பாதையை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கிறது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கும் மாலத்தீவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவும் இந்தியாவுக்கு ஒரு புவிசார் அரசியலாக மாறியிருக்கிறது. பங்களாதேசிலும் 2024 ஆகஸ்ட் மாதம் பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஷேக் ஹசீனா அரசு வீழ்ந்தது. முகமது யூனுஸ் இடைக்கால தலைவரானார். பங்களாதேசில் தீவிரவாதம் அதிகரித்தது. இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை அதிகரித்தது. அங்கும் பாய்காட் இந்தியா என்ற பிரச்சாரம் தொடங்கியது. இந்தியா பங்களாதேஷ் உறவில் பதற்றம் ஏற்பட்டது. இந்திய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டது. முன்பிருந்த ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வதாக மிரட்டப்பட்டது. உதாரணத்திற்கு அதானி பவர் டீல். எல்லை மற்றும் நதிநீர் பகிர்வு தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்தன. பங்களாதேஷின் எல்லைப்படை மற்றும் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையிடையே ஒத்துழைப்பு குறைந்தது. சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் உறவு அதிகரித்தது. 2025 மார்ச் மாதம் யூனுஸ் சீனாவுக்கு பயணம் செய்தார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து விமர்சனம் செய்தார். நிலத்தால் சூழப்பட்டிருக்கிறது என்றார் யூனுஸ். பங்களாதேஷ் நிலைமை சீர்குலைந்தால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரித்தார். 2026 பிப்ரவரி தேர்தலுக்கு பிறகு தாரிக் ரஹ்மான் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றது. இந்தியாவுடன் நல்ல உறவை உருவாக்கும் நோக்கத்தை வெளிப்படுத்தியது. முந்தைய பதற்றம் குறைந்தது. தற்போது மாலத்தீவை போன்று பங்களாதேஷும் கடுமையான எரிசக்தி நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஈரான் போரினால் கேஸ் விநியோகம் தடைப்பட்டது. நாட்டின் பவர் கிரிட் சிதைந்தது. பங்களாதேஷின் முக்கியமான ஜவுளி தொழில் நசிந்தது. மின்சாரம் மற்றும் டீசல் பற்றாக்குறையால் மூடப்படும் அபாயத்தில் இருக்கின்றன ஜவுளி தொழில்கள். பங்களாதேஷ் 95% எண்ணெய் மற்றும் 30% எரிவாயுவை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த சூழலில் LNG பற்றாக்குறையால் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவிடம் உதவி கேட்டது பங்களாதேஷ். இந்தியா உடனடியாக உதவி செய்தது. இந்தியா டீசல் வழங்கி உதவியது. இந்திய மின் தொகுப்பில் இருந்து மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டது. இலங்கையும் இந்தியாவிடம் உதவி கேட்டது. மாலத்தீவு, பங்களாதேஷ் போன்ற இந்தியா எதிர்ப்பு நிலையை இலங்கை எடுத்ததில்லை. 2022க்கு முன்பு சீனாவின் முதலீடுகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்தது இலங்கை. இந்தியாவின் பாதுகாப்பு கவலைகளை புறக்கணித்தது. சீன உளவு கப்பல்களுக்கு துறைமுக அனுமதி அளித்திருந்தது இலங்கை அரசு. 2022இல் இலங்கை கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. அப்போது இந்தியா $4 பில்லியன் அதிகமான உதவி வழங்கி நாட்டை மீட்டெடுக்க முக்கிய பங்கு வகித்தது. 2026இல் மீண்டும் எரிசக்தி நெருக்கடி இலங்கையின் பொருளாதாரத்தை பாதித்தது. மார்ச் 2026 அதிபர் அனுரா குமார திசநாயகே பிரதமர் மோடியுடன் பேசினார். 38,000 மில்லியன் டன் எரிவாயு கோரினார். இந்தியாவும் உதவியது. இதற்கு இலங்கை அதிபர் எக்ஸ் தளத்தில் இந்தியாஸ் குயிக் சப்போர்ட் 38,000 மில்லியன் டன் ஆஃப் ஃபியூவல் அரைவ்டு எஸ்டர்டே தேங்க்ஸ் டு PM மோடி அண்ட் ஜெய்சங்கர் என்று பதிவிட்டிருந்தார். இந்திய வெளியுறவு அமைச்சகம் என்ன கூறியது என்றால், இந்தியா தனது உள்நாட்டு தேவைகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கருத்தில் கொண்டிருந்தாலும் அண்டை நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்புக்கு உதவி செய்து வருகிறது என்று கூறியிருக்கிறது. இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நம்மால் அண்டை நாடுகளுக்கும் உதவ முடிகிறது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா மீண்டும் அதிகரித்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 1.5 முதல் 2 மில்லியன் பேரல்கள் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 2026 மார்ச் மாதம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 50% அதிகரித்தது. 1.4 மில்லியன் முதல் 1.5 மில்லியன் பேரல்கள் தினமும் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு அமெரிக்கா 30 நாட்கள் அனுமதி கொடுத்தது. மேலும் 1 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் உலக எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்துவது, இந்தியாவுக்கு உடனடி விநியோகம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்பு இந்தியா நாள் ஒன்றுக்கு 2.5 முதல் 2.7 மில்லியன் பேரல்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து வந்தது. தற்போது ரஷ்யா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கி வருகிறது. எரிவாயுவும் இறக்குமதி செய்கிறது. இந்தியாவிடம் சுமார் 25 முதல் 30 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. இந்தியா தனக்கு போகத்தான் அண்டை நாடுகளுக்கும் சிறிய அளவில் உதவி செய்து வருகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.